நமது ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பார்க்க கோடி நன்மைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக இன்று ஆடி மாதத்தின் கடைசி குருவாரம். இன்றைய பதிவில் பார்க்க போகும் குரு பகவானின் ஸ்தோத்திரம் உங்கள் கண்ணில் பட்டது தற்செயலானது மட்டும் அல்ல, 100% அதிர்ஷ்ட யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய அதிசயமான மந்திரம். ஒரு முறை கேட்டாலே போதும், உச்சக்கட்ட பலன் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஓம் அனந்த சம்சார சமுத்திரதார நௌகாயிதாபியாம் குரு பக்திதாபியாம் வைராக்ய சாம்ராஜ்யத பூஜனாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம் கவித்வபாராஷி நிஷாகராபியாம் दौर्भाग्यदावाम्भुतमालिकाभ्यां दूरीकृतानम्रविभक्तिताभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां नताययो श्रीपतितां समीयुः कदाचिदभ्याशु दरिद्रवर्याः मुखाश्च वाचस्पतितां हिताभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां नालीकनीकाशपदाहृदाभ्यां नानाविमोहादिनिवारिकाभ्यां नमज्जनाभीष्टदतिव्रताभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां नृपालिमौलिव्रजरत्नकान्ति सरिद्विराजज्जशकन्यकाभ्यां नृपत्वताभ्यां नतलोकपङ्क्तेः नमो नमः श्री गुरुपादुकाभ्यां पापान्धकारार्कपरम्पराभ्यां तापत्रयाहीन्द्रककेश्वराभ्यां जाट्याब्धिसंशोषणवाटवाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां समाधिषट्कव्रतवैभवाभ्यां समाधिदानव्रतदीक्षिताभ्यां रमाधवाङ्घ्रिस्थिरभक्तिताभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां स्वार्चापराणामखिलेष्टताभ्यां स्वाहा सहायाक्षदुरन्दराभ्यां स्वान्ताश्च भावप्रदपूजनाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां कामादिसर्पव्रजगारुडाभ्यां विवेकवैराग्यनिधिप्रदाभ्यां बोधप्रदाभ्यां धृतमोक्षताभ्यां நமோ நம ஸ்ரீ குருபாதுகாபியாம். பொதுவாகவே ஒருவரின் ஜாதகத்தின் லக்னத்தில் 2வது இடம், 5வது இடம், 9வது இடம் மற்றும் 11வது இடங்களில் குரு பகவான் இருந்தால் மிகவும் சிறப்பான உன்னதமான பலன்களை தருவார். அதே போல குருபலம் குறையும் பொழுது அல்லது நீச்சமாக ஏற்படும் பொழுது பொருளாதார நெருக்கடி, திருமண தாமதம் மற்றும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும். இப்படியாக எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் லக்னம் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்றைய பதிவில் பார்த்த குரு பகவானின் ஸ்தோத்திரத்தை பக்தியோடு ஒரு முறை மட்டும் கேளுங்கள். உங்களுக்கு உச்சக்கட்ட பலன் கச்சிதமாக கிடைத்துவிடும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த குரு பகவானின் ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இன்று ஆடி குருவாரத்தில் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரிஹி ஓம். மகா பெரியவா போற்றி.